பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழகம் வருகை, விவசாயிகள் சந்திப்பு. முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோணே நாடு பிரதமராகவே ஆக்கி பார்க்குது தாண்டவ கோணே. நல்ல உணவு மக்கள் சாப்பிட்டு நல்லபடியே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த உரங்களுக்கான அந்த செலவினத்தை குறைக்கணும். தேர்தலை குறி வச்சுதான் இவர் இங்க தமிழ்நாட்டுல இதை நடத்துறாரு, விவசாயிகள் ஓட்டு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ரெண்டு தாங்க வந்துட்டு நோக்கம். தேர்தலில் ஜெயிக்கணும், கார்பரேட்டுக்கு கொடுக்கணும். எடப்பாடி தலைமையில ஒரு அணி, விஜய் தலைமையில ஒரு அணி, அதுதான் அவங்களுடைய பிளான். அப்படிதான் முடியும். செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சாங்க 400 நாளுக்கு. இல்லையா 1.68 கோடிக்கு எந்த விதமான எவிடன்ஸ் இல்லாதவரே தூக்கி ஒருத்தர் 400 நாள் உள்ள வச்சு. இந்த காங்கிரஸ் என்ன சார் விஜய் கூட பேசினாங்களா? ஏன்னா வதந்தினா இந்த அளவுக்கு பரவலா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு புறம் அவங்க ஏமாறுறாங்களான்னு தெரியல. ஆனா இது வந்து திமுகவுக்கு நல்லது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழகம் வருகை, விவசாயிகள் சந்திப்பு எப்படி பாக்குறீங்க சார்? அதான், அதாவது ஆரிய கூத்தாடினால தாண்டவ கோணே, அவன் செய்யற காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே அப்படின்னா ஒரு பாட்டில் பராசக்தி படத்துல கூட அதுக்கு சிவாஜியை நடனம் ஆடிக்கிட்டே பாடுவார். முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோணே நாடு பிரதமராகவே ஆக்கி பார்க்குது தாண்டவ கோணே. நம்ம அடுத்தபடியால் கொஞ்சம் சேர்த்து விடுவோம். இவ்வளோதான். இங்கே விட என்னென்னா, இப்போ பிரதமர் வராரு, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க போகிறாராம். ஏன் இந்த கேள்வியை நான் விவசாயிகள் மத்தியில் வைக்கிறேன். 3 நாள் விவசாயிகள் மாநாடு அங்கே நடக்குது கொடிசியாவில். அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இப்போ நடக்கிற விவசாயத்துக்கு ஏகப்பட்ட உரத்துக்கான மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், நீங்களே எடுத்து அதை போடுங்க. உரத்துக்கான மானியம் எவ்வளவு, யூரியாவுக்கு எவ்வளவு, பாஸ்பேட்டுக்கு எவ்வளவு, இந்த மாதிரிலாம் அமோனியாவுக்கு எவ்வளவு, இந்த உர மானியமெல்லாம் அந்த ஃபேக்ட்ரிகளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இது பட்ஜெட்டில் துண்டு விழுது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், ஜீரோ பட்ஜெட்டிங் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். யார்? மோடி. வேறு ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு வேர்ல்டு பேங்கினுடைய ஐடியா. ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் அப்படின்னோம்னா எதுவுமே போடாத வந்துட்டு நேச்சுரல் இன்புட்ஸு அதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம். அதுக்காகலாம் இவங்க ஒன்றும் காசு செலவு பண்ண தேவையில்லை. அதில் விவசாய தலையிலேயே போட்டு மிளகை அரைச்சிட்டு போயிடலான்ட்டு. இந்த நாட்டினுடைய தேவைக்கு எல்லாரும் ஒரே நேரத்தில் இயற்கை விவசாயத்துக்கு போனாங்கன்னா போதுமான அளவு உணவு உற்பத்தி கிடைக்காது. ஏன்னா உரம் போட்டு பண்ணக்கூடிய அரிசி உற்பத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அது ஒரு 10 மூட்டை விளையுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இயற்கை விவசாயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 மூட்டை 4 மூட்டை தான் விளையும். இது பார்க்க விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் இதுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெதுவாக ஆகணும். அதையே இவர் என்கரேஜ் பண்ணுறாருன்னா, நல்ல உணவு மக்கள் சாப்பிட்டு நல்லபடியே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? அப்படின்னா அந்த அரிசியில் வந்துட்டு இந்த அரிசியை போட்டு சேர்ப்பார் இவர். ஒரு அரிசி ஒன்று இருக்குது, அது என்ன அயன் சத்துலாம், இரும்பு சத்து கூட்டலாம் மாதிரி ஒரு சத்து, அதெல்லாம் போட்டு கலந்து கொடுப்பாங்களா இவங்க? இயற்கை உணவு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல. இப்போ நல்ல இயற்கை உணவு தான் சாப்பிட்றோம். 3 வேளையும் அரிசி சோறே கிடையாது. அது எதுவாக இருந்தனாலும் அரிசி சோறு கிடையாது, தோசை இட்லியும் கிடையாது, கோதுமையும் கிடையாது. சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மில்லட்ஸ் தான் நம்மளுக்கு ஆன உணவு. மத்தியானம் மட்டும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு அரிசி சாப்பிடுவேன், அது மாப்பிளை சம்பா சாப்பிடுவேன். இப்போ வந்துட்டு மணி சம்பான்ற ஒரு அரிசி சாப்பிடுவேன். இவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு போங்க, அதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக நான் வந்துட்டு இந்த மாதிரி தரேன், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆதரிப்பார். புரியுதுங்களா? அப்போது இங்கே விட என்ன அப்படின்னா, மோடி வர்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த உரங்களுக்கான அந்த செலவினத்தை குறைக்கணும். பட்ஜெட்டில் அதற்கான அலாட்மெண்ட்டு அது குறைச்சிக்கிட்டே தான் வருது, குறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இவங்க. அவ்வளோதான். இதுக்காக நோக்கத்துக்காக தான் அவர் வராரு. இதுக்கான ஒரு மாநாடு, அதில் வந்துட்டு நல்ல விவசாயிகள்லாம் தேர்ந்தெடுத்து போடுவாங்க. இங்கே வராரு இல்லையா, அதனால் ஒரு இன்ஸ்டால்மெண்ட், அந்த 2000 இன்ஸ்டால்மெண்ட்டில் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18,000 கோடி ரிலீஸ் பண்ணி விட்றாரு. 21வது இன்ஸ்டால்மெண்ட். இப்போ இந்த தேர்தலை குறி வச்சுதான் இவர் இங்கே தமிழ்நாட்டில் இதை நடத்துறாரு, விவசாயிகள் ஓட்டு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே சார்? 2 தாங்க வந்துட்டு நோக்கம். அதாவது மோடிக்கும் அமித்ஷாவுக்கு என்ன நோக்கம்னா, தேர்தலில் ஜெயிக்கணும், புரியுதுங்களா, கார்பரேட்டுக்கு கொடுக்கணும். இது 2 தான் நோக்கம். வேறு எதுவுமே அவங்களுக்கு, மக்களுக்கு, ஏழைகளுக்கு எல்லாத்தையும் டாய்லெட் கட்டி கொடுக்குறேன், வீடு கட்டி கொடுக்குறேன்னு ஒரு 50,000 கொடுப்பாங்க. அது பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது பண்ணுவாங்க. நிறைய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்வாங்க. கல்வி திட்டம்னுவாங்க. 2/3 வந்துட்டு அவன் கொடுப்பான், 1/3 மாநிலம் கொடுக்கணும் அப்படின்வாங்க. எல்லாம் இவங்களுடைய வருவாயை வச்சுக்கிட்டே அவங்க மேலே சொல்லிவிட்டு அவங்க பேரை போட்டுக்குவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் போட்டுவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, மக்களை வந்துட்டு ஏமாத்துறது. உள்ளபடியே விவசாயிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னோம்னா, அந்த விவசாயிகள்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் போராடினாங்களே டெல்லியில். அவங்க என்ன கேட்டாங்க? குறைந்தபட்ச ஆதார விலை.
அது எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்றது மாசா சாமிநாதன் குழுவினுடைய அந்த அறிக்கை, அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் எந்தெந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி போட்டு அதனுடைய அடிப்படையில் அது பண்ணணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அவ்வளோதானே. செஞ்சாங்களா? அதை செய்ய மாட்டேன்ட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அரசு கொள்முதலை டோட்டலாக நிறுத்தணும். ஏன் அரசு அதுக்கு செலவு பண்ணணும்? நீயாச்சும் சந்தையில் போய் வித்துரு. சந்தையில் அந்த விலை கிடைக்குமா? கிடைக்காது. சாவு. இவ்வளோ தான். இப்போது பீகாரில் ஜெயிச்சாங்கல்ல 236 தொகுதி. இந்தியாவிலேயே ஒரு விவசாயி மாத வருவாயில் ரொம்ப கீழே இருக்கிற மாநிலம் எதுனா பீகார். ஆனால் இவருக்கு தான் மோடிஜி அப்படின்னு ஓட்டு போட்டாங்களாம், நிதிஷ்ஜி அப்படின்னு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுவாங்க. உண்மையிலே இதுதான். இவ்வளோ தான். எந்த இடத்துலையும் விவசாய வருவாய் வந்துட்டு அப்படி கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு 13,000 14,000 ரூபாய் மாதத்துக்கு ஆவரேஜாக வருது. அது எங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த மாநிலத்துக்கு தான் அதிகப்படியான வரி பகிர்வு 10%, கிட்டத்தட்ட 10% டேக்ஸ் இதில் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு 4%. ஆனால் இது நல்லா முன்னேறி இருக்கிற மாநிலம். அங்கே இருக்கிறவனா இங்கே வந்து வேலை செய்யலாம். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மோடியினுடைய வருகைன்றது எல்லாமே தேர்தல் ஸ்டண்ட் தான். அதில் தான் அவங்க வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை. இங்கே வந்துட்டு ராஜேந்திர பாலாஜி, செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சாங்க 400 நாளுக்கு. என்ன 1.62 கோடி பணத்துக்கு வேலை, மணி ஃபார் ஜாப் அப்படின்றதுக்கு தான் அவர் போட்டவர். 400 நாளுக்கு மேலே உள்ளே வச்சாங்க சிறையில். வங்கிகள் கிட்ட, பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் கிட்ட அந்த இந்தியா முழுவதும் 40,185 கோடி கடன் வாங்கி அனில் அம்பானியினுடைய நிறுவனம் மோசடி பண்ணிட்டான். மோசடியே பண்ணிட்டான். அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா பேங்க் ஃப்ராட் கேஸு. அவன் இன்னும் வெளில தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இடி ஒன்று அரெஸ்ட் பண்ணி உள்ளெல்லாம் வைக்கலையே. ஏன்? இன்னும் 1.68 கோடிக்கு எந்த விதமான எவிடன்ஸ் இல்லாதவரே தூக்கி ஒருத்தர் 400 நாள் உள்ளே வச்சு இவங்களே ஏன் உள்ளே வைக்கல? அவங்களுக்காக தான் மோடி அரசு வேலை செய்யுது. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே இப்படி தான். அவர் அரெஸ்ட் பண்ணலை. அவர்கிட்ட 7,000 கோடி சொத்துக்களை மட்டும் தான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் வெளில சுற்றிட்டு இருக்காரு. அப்போது இந்த விவசாயிகள், இப்போ இந்த விவசாயிகள் வராங்க. இந்த விவசாயிகளுக்கு இந்த இந்த அரசு என்ன பண்ணிச்சு? பாஜக கூட்டுறாங்க, இவனுங்களும் வராங்க. ஆட்டு மந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த விவசாயிகளும் போகிறாங்க. 700 விவசாயிக்கு மேலே சத்தாங்க டெல்லியில் நடந்த போராட்டத்தை. நீங்கள் பங்கேற்கலையா? அதில் குறைந்தபட்ச ஆதார விலை வேணாவா? கடன் தள்ளுபடி வேணாவா? ஆனால் அப்படியே வந்துச்சுன்னா ஏற்றுக்குவோம். நாங்கள் ஒன்றும் போராட மாட்டோம். இதுதான் தமிழ்நாடு விவசாயிகள். இது ஆக்சுவலாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயம் தான் வரப்போகிறோம். அந்த இதுக்கு சொல்கிறேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோதான். நல்லா இவங்களை வச்சு சும்மா ஒரு 20,000 தூக்கி தொழிச்சா அப்படின்னு போதும், இவங்க அப்படியே மாறிடுவாங்க. அவ்வளோதான். இந்த எடப்பாடி பழனிசாமி மோடி சந்திப்பு, இந்த கூட்டணி எல்லாம் பலப்படுத்த போறாங்க. இல்லை, அவங்களுடைய கூட்டணி பலமாக தாங்க இருக்குது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் 2 பேருக்கு நடுவில் என்னென்னா சீட்டு. இப்போ வந்துட்டு இங்கே நடக்குது இல்லையா, எந்தெந்த தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன்னு தெரிஞ்சதுனா தான் அந்த இடத்துல ஓட்டு சேர்க்கணும். அவர் அதுக்கு தான் அவர் வந்துட்டு சீட்டு சாரிங்க முன்னாடி முடின்றாரு. இவருக்கு என்ன அப்படின்னோம்னா பின்னாடி வச்சுக்கிடுவோம், ஸோ கம்மியாக கொடுப்போன்றது. அமித்ஷாவுக்கு என்ன அப்படின்னா முன்னாடி முதல்ல முடி அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி போகிறாங்க இல்லையா, இன்றைக்கி வந்துட்டு இவர் சொல்லிவிடுவார் மோடி, சரியான சீட்டை ஒன்று கொடு, அதே மாதிரி நான் மற்றவங்களெல்லாம் நான் கூட்டுக்கிட்டு என்டிஏவை நான் டெவலப் பண்ணிக்கிறேன், நீயும் ஜெயி நானும் ஜெயிக்கிறேன், நம்ம ஒன்றா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அதுக்கானது தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த பீகார் ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. பீகாரில் எப்படி இந்த எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி அமைச்சாங்களோ அதே மாதிரி இங்கே இந்த பிரிஞ்சிருக்கிற தினகரன், ஓபிஎஸ் இவங்களையும் சேர்த்து அப்புறம் பாமக, தேமுதிக இதெல்லாமே இணைக்கு போகுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, நிச்சயம் அவங்க அதெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க விஜய் உட்பட குறி வச்சு அதான் பண்ணுறாங்க. அதுக்கு தான் விஜய் வந்துட்டு ஒரு தீர்மானம் போட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு போகிறதுக்காக தான் அவர் வாங்கி வச்சுருக்கிறாரு. எல்லாம் காரிய ஆட்கள் தான். புரியுதுங்களா? அதனால் எப்படி தான் இருப்பாங்க, நம்ம இவங்களை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ எல்லா கட்சியும் இணைச்சி அதன் மூலமாக அது அவங்களுக்கு பாஜகவுடைய நோக்கம் என்ன, தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் நிறைய சீட்டை பிடிக்கணும். குறைஞ்சது ஒரு 30 பேர் அவங்களுக்கு சார்பாக உள்ளே போகணும். அதுக்கு ஒரு 40-50 சீட்டில் அவங்க நிற்கணும். அனைவரும் ஒரு 41 சீட் 42 சீட் கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க அதிமுக கிட்ட. அது இல்லாத அவங்க கூட இருக்கிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு 10 சீட் 5 சீட்டு கொடுக்கணும் இல்லையா, அதனால் அடிஷ்னலாக ஒரு 20 சீட்டு கேட்பார். 40 + 20 60 சீட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களுடைய இது. அதிகபட்சம் எடப்பாடியும் தருவார். ஏன்னா எடப்பாடி கடைசி நேரத்தில் வரக்கூடிய விஜய்க்கு ஒரு 20 சீட்டு ஒதுக்கி வச்சு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 80 சீட்டு போச்சுனாலும் கூட மீதி 145 சீட்டு 150 சீட்டு இருக்கும், அதில் அவர் ஜெயிப்பார். இந்த ஓபிஎஸ் தினகரன் எல்லாமே ரொம்ப பாஜக அசிங்கப்படுத்தி தான் வெளியே போனாங்க. மறுபடியும் வந்து அவங்க தொண்டர்கள் ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கு சொரணம் இல்லை, தொண்டர்களுக்கு சொரணம் இருந்ததுன்னா போட மாட்டாங்க. எவ்வளோதானே வித்தியாசம். என்னைக்கு சொரணம் இருந்துச்சு அதிமுகருக்கு? ஜெயலலிதா சேர்த்த உடனே சொரணையும் சேர்த்து தானே செத்து போச்சு. சொரணை, தன்மானம், இனமானம் எல்லாமும் வந்துட்டு அதோடய செத்து பொட்டியில் வச்சு போச்சாச்சு. சந்தன கட்டையில், சந்தன பெட்டியில் எல்லாம் உறங்கிட்டு இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வரும்
அதிகாரம் துட்டு. அவங்களுக்கு வந்துட்டு அதிகாரம் கார்பரேட்டு, இவங்களுக்கு அதிகாரம் துட்டு சுகம். இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவன் மிரட்டுவான், அதுக்கேற்ற மாதிரி சீட்டை அள்ளி தந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க என்டிஏலேருந்து தைரியமாக வெளியே வந்தாங்க, வெளியே வந்துட்டு நாங்கள் என்டிஏல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் இவங்க இணையருக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு, இவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் மறுபடியும் வந்துருவாங்க அப்படின்னு டிஎம்கே வந்துட்டு வர்றதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் தான் வந்துட்டு அமித்ஷா ரொம்ப கூர்மையாக இருக்காரு. ஆனால் அதற்கான வாய்ப்பு இங்கே இல்லைன்றதை அவர் முடிவு எடுத்துட்டார். ஏன்னா அதிமுக பலமாக இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவருக்கு தேவை வந்துட்டு சப் சீட்ஸ் ஒரு 30 சீட்டு வந்துருச்சு அப்படின்னா போகிறோம். இப்போ விஜய் கூட வந்துட்டு ஓபிஎஸோட வந்துட்டு டிடிவி தினகரன், அவரோட வந்துட்டு செங்கோட்டையனோட சசிகலா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி. இவங்க ஒரு 30 சீட் ஜெயிச்சாங்கன்னா 60 ஆயிடுச்சு. இவர் வந்துட்டு என்னதான் ஆகிட்டு போகிறாரு. இவர் கொண்டு உதவே போகிறதில்ல. அவருடைய தலையெழுத்தில் அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு அவர் எவ்வளோ வராரோ வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அதை வச்சுக்கிட்டு அடுத்தது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். அவங்களுக்கு குறி 2029. அதனால் பீகாரில் செஞ்சது இங்கே செய்வாங்கன்னா வேறு மாதிரி செய்வாங்க. அவங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு மேஜர் பார்ட்னராக பார்ப்பாங்க. அதிமுக விட அதிக இடங்களை ஜெயிச்சுட்டு நாங்கள் தான் இப்போ அங்கே சிவசேனா பின்னாடி தள்ளிட்டு இவங்க முன்னாடி வரலையா, இங்கே வந்துட்டு ஐக்கிய ஜனதா தளத்தை பின்னாடி தள்ளிட்டு இவங்க மேலே வரலையா, அந்த மாதிரி. இப்போ எடப்பாடி தலைமையில ஒரு அணி, விஜய் தலைமையில ஒரு அணி, அதுதான் அவங்களுடைய பிளான்னு புரிஞ்சு. இல்லை அப்படிதான் முடியும். ஏன்னா எடப்பாடியை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க டிடிவி தினகரன். அப்புறம் இவர் இப்போ வெளில போட்டாங்க செங்கோட்டையன், இவங்கெல்லாம் வந்துட்டு ஆன்டி எடப்பாடி தான். அப்புறம் இவங்களை எடுத்துக்கிட்டாலும் ஆன்டி எடப்பாடி தான் ஓபிஎஸ். அப்புறம் சசிகலாவும் ஆன்டி எடப்பாடி தான். இவங்களுக்கு என்ன எடப்பாடி மறுபடியும் வரக்கூடாது, அவ்வளோதான். அப்புறம் எங்க அதிமுக உருப்படுறதுங்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த பாண்டா அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் வேணும். அவங்களுக்கான அரசியல் வந்துட்டு பாஜகவோட போயிட்டு கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஆனால் இந்த 4 பேர் 5 பேர் பணம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயோட சேர்த்து பணத்தையும் கொடுத்துட்டு நீ ஒரு 150 நில்லு, நாங்கள் ஒரு 75 நிற்கிறோன்ட்டு நிற்பாங்க. அவ்வளோதான். ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்பாங்க. இந்த பாண்டா தேர்தல் பொறுப்பாளர் தமிழகத்துக்கு, ஆமாம், அவர் இப்போ அந்த தேமுதிக எல்லாம் போய் பார்க்குறாரு. இந்த சைடு அன்புமணி ராமதாஸ் அவர் கிட்டத்தட்ட பிஜேபி தான் பேசுகிறாரு, ஆன்டி டிஎம்கே பொசிஷன் தான் அவர் எடுத்திருக்கிறாரு. இவங்க வரக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆர்பி உதயகுமார் பார்த்தப்ப கூட பெருசாக பேசினாங்க. இல்லை, அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பாண்டியனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரும் என்டிஏ கொண்டு வரணும், என்டிஏ பலப்படுத்தணும். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸும் தமிழ்நாட்டில் ஒரு பலமாய்ந்த அணியாக இருக்கணும். அப்படி பலமானந்த ஒரு அணியாக வந்துச்சுன்னா 29 எப்படி வேணாலும் பிறக்கலாம். 29க்காக தான் எல்லாமே இங்கே பண்ணுறதெல்லாம் 29க்காக தான். அவங்க ஒன்றும் எடப்பாடியை தூக்கி சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுன்றது அவங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் எடப்பாடியினுடைய அந்த அதிமுக ஓட்டு தங்களுக்கு வந்துட்டு பலன் அளிக்கணும், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் பாண்டா வேலை செய்வார். இந்த அன்புமணி ராமதாஸ் அப்புறம் இவங்க 2 பேர்த்தையும், அன்புமணியும் ராமதாஸையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறாங்க. ராமதாஸ் பிடி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை, ராமதாஸ் ஒருபோது பிடி கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் வந்துட்டு வேற ஒரு கட்சியை உருவாக்கிட்டார், இவரும் வேற ஒரு கட்சியை உருவாக்கிட்டார். ஸோ இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டு ரொம்ப ஃபாரவே, 2 பேரும் ஒருத்தர் விட்டுட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாங்க. தனி கட்சியே உருவாயிடுச்சு. ஆமாம், இது வந்துட்டு பாமக பூஷ்வா, அது பாமக பாட்டாடி, அவ்வளோதான். அது ரைட்டுங்களா? அது முடிஞ்சு போச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் பிஜேபியோட தான் போவார். இவர் முடிஞ்சு போன கதை. ஏன்னா இவர் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு ஒரு தன்னை. அவர் என்ன பண்ணுவார், அவர் அதிமுகவோட போவார். ஸோ இவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அதிமுகவோட அப்படி போக முடியல, விஜயோட போவார். யார்? ராமதாஸ் ஐயா. விஜயோட போகிறாருன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், இவங்களோட வந்துட்டு அவர் வந்துடுவார். ஆனால் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம்ல சார், அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி, இது வந்து அதிமுகவோட விஜய் வரதா தான் நம்ம பேசியிருக்கோம். கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் அவங்க போடுற கணக்கை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? விஜய் ஒன்று இவங்களோட கூட்டணி போகிறதுக்கு விஜய் வந்துட்டு திருமணம் நிறைவேற்றினார் கிடையாது. அவர் பிஜேபியோட போகிறதுக்கு தான் அது போட்டார் அவர். ஏன்னா பிஜேபி தான் அவரை காப்பாற்றிட்டு இருக்குது. அதனால் அங்கே தான் போவார் கடைசி நேரம் வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 20 சீட்டு தான் தராங்க அப்படின்னு ஒத்துக்க மாட்டார்ல அவர். அப்படி ஒன்று நிகழும்ல, அப்போ என்ன பண்ணுறது? ராஜேந்திர பாலாஜி 20 சீட்டு தான் சொன்னார் சார். 20 சீட் சொல்லிட்டாரா? அவர் விஜய்க்கு ஒரு 20 சீட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான் அதிகபட்சம். அதெல்லாம் மானக்கேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இந்தாண்ட ஒரு கூட்டணி நம்பிக்கை வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு 150 இடத்துல போட்டிடலாம். அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அதுதான். இந்த காங்கிரஸ் என்ன சார் விஜய் கூட பேசினாங்களா? ஏன்னா வதந்தினா இந்த அளவுக்கு பரவலாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா இப்போ ராகுல் காந்தி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 10 எம்பி கிடச்சிருக்குது தமிழ்நாடு புதுவையிலேருந்துட்டு, 18 எம்எல்ஏக்கள் கிடச்சிருக்கிறாங்க. இதை விட பெருசாக ஒன்று எந்த மாநிலத்திலையும் கூட்டணியோடு இருந்து இவங்க சாதிச்சது கிடையாது. ஆனால் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அவங்க ஏதோ அவங்களுடைய தலைமையில் ஒரு வியூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க போல். இங்கே இருக்கிறவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு பல முறை வந்துட்டு டெல்லி தலைமை வந்துட்டு காங்கிரஸில் ஏமாந்துருக்குது. இன்னொரு முறை அவங்க ஏமாறுறாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து திமுகவுக்கு நல்லதுங்கிறீங்களா? நல்லது. ஏன் அப்படின்னோம்னா,
அவர் ஒன்றும் போயிட்டு அதிமுக பிஜேபியோட அவங்களால போக முடியாது. ஸோ இவங்க விஜயை மட்டும் கொம்பு செய்விட்டு விஜயோட இவங்க போக முடியும். விஜயோட அண்ணா இது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வந்துட்டு கட்டாயம் பாமக ராமதாஸ் அவரும் போயிடுவார். இவங்களாமும் போவாங்க. பெருசாக இவங்க காட்டிக்கிட்டு பூதம் மாதிரி காட்டிக்கிட்டு இவங்களாம் இருப்பாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாத மண்ணோட மண்ணாக போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு கதை. ஆனால் இது திமுக நல்லது. ஏன்னா சீட்டு இவங்களுக்கு விட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 கொடுக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்கு 10 கொடுக்கலாம், எல்லாரும் குஷிப்படுத்தி நல்லா பண்ணலாமே, வேலை செய்யலாமே. அந்த கட்சிக்கு என்னங்க இருக்குது? 1500 ஓட்டு டு 3000 ஓட்டு இவ்வளோ தானே காங்கிரஸ். வேறு என்ன இருக்குது? அதில் வந்து அவங்க 117 இடத்த கேட்பாங்க, கொடுத்துட்ருப்பாங்களா யாராவது? ஏதாவது இருக்கும், சென்ஸ் இருக்கணும்ல. காங்கிரஸ் கட்சிக்கு என்னது? இன்றைக்கி இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சினா ராகுல் காந்தி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ராகுல் காந்தியை மட்டும் இவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படி தமிழ்நாட்டில் 50 சீட்டு ஜெயிச்சுருவாங்களா? அவங்க ஒன்றும் நடக்காது, சும்மா. ஆனா பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? ஏன்னா ஜோதிமணி அவங்க கூட சொல்றாங்க, அவர் வந்து அப்பவே வந்து காங்கிரஸ். அதான் நான் சொன்னேன், முதல்ல எடுத்துகிட்டு போய்ட்டு சந்திரசேகர் இவரும் போனாங்க, சந்திச்சாங்க. இவர் சீஃப் மினிஸ்டர் ப்ராடக்ட் அப்படின்னாரு. அப்படியா, முதல்ல போய்ட்டு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டதே ராகுல் காந்தி தான் அப்படின்ட்டு. டெல்லி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரால தங்களுக்கு அதிகபட்ச பலன் கிடைக்கும் தான் பார்ப்பாங்களே ஒழிய அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆட்சியை பிடிப்போம்னா நினைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் விஜய் மட்டும்தான். விஜயோ ஜெயிப்பாரா, ஷைன் பண்ணுவாரா அப்படின்றது அவங்களுக்கு 1008 டவுட் இருக்கும். ரெண்டாவது, திமுக தான் தங்களுக்கு பெரிய அளவுக்கு கூட நின்றுச்சு. 54 சீட்டு கொடுக்கும்போது 9 சீட்டு திமுக கொடுத்தது தான். இன்றைக்கி 99 இருக்கும்போது திமுக தான் அதிகபட்சம் கொடுத்துருக்குது. அப்போ அவங்க வந்துட்டு திமுக விட்டு போக மாட்டாங்க. ராகுல் போகிறதுக்குன்னா வாய்ப்பு இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.